அவர் உபத்திரவத்தின் பாதையில உன்னை நடத்துறது உண்மைதான். நான் அதான் எப்பவும் சொல்வேன், உபத்திரவம் என்பது நிரந்தரம் அல்ல, ஆசீர்வாதம் என்பது நிரந்தரம். உபத்திரவம் என்பது டெஸ்ட், எக்ஸாமினேஷன். பிளஸிங் என்பது கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறதான லைஃப். கர்த்தர் கரத்தில் தீமை என்பது ஒரு நாளும் கிடையாது. சோதித்து பார்ப்பார் நிச்சயம். நாங்க சொல்லக்கூடியது ஒண்ணுதான், ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லவில்லை, சோதனை இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. ஒரு சிலர் சொல்றாங்க உனக்கு சோதனையே கிடையாது, வெறும் ஆசீர்வாதம். அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. நீ கடந்து வந்த பாதை கண்ணீரின் பாதை, உபத்திரவப்பட்டது, நடுத்தர்ல நிறுத்துறது, உன்னை கொண்டு போயிட்டு யாரும் இல்லாம செஞ்சது, அனாதையை போல ஆக்கினது, உனக்கு தெரியாம சொத்தை கையெழுத்து போட்டு வாங்கினது, உன் சொந்தக்காரங்களே உன்னை கொண்டு ஏமாற்றி நிறுத்தினது, நடுத்தர்ல நின்று இனி வாழ வழி இல்லைன்னு தற்கொலைக்கு நேராக போனது. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, வருகிற வருஷம் கொள்ளை பொருளாக கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற வருஷமாய் மாறும். எப்படி வரும் தெரியாது. ஓவர் நாள் நைட், ஒரே நைட் உங்ககிட்ட பிடுங்கினவனை கொண்டு உன் கையில கொடுக்க வைக்கிறதுக்கு அவரால் முடியும். அவருக்கு உன்மேல் ஒரு பயத்தை உண்டாக்குனார்னா போதும், ஓடி வந்து உங்க கையில கொடுத்துருவான். கர்த்தர் அப்படி ஒரு பயத்தை மேல உண்டாக்குவார். உன்னை குறித்த பயம் அவர்களை பிடிக்கும்.